ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனா சமையல். மீனாஸ் குவிக் சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, குவிக் பிரேக்ஃபாஸ்ட் பிரெட் டோஸ்ட்டுங்க. என்னைக்காவது நம்ம லேட்டாக எந்திரிச்சிட்டோம், பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு நேரம் ஆகுது அப்படிங்கும்போது ஒரு டென்ஷனான ஒரு மோமெண்ட் அது. அண்ட் மோரோவர் பிரெட்டில் செய்கிற எந்த டிஃபனாக இருந்தாலும் ரொம்ப ஃபில்லிங்காக இருக்காது, சீக்கிரமாக பசி தூண்டுதல் அப்படின்ட்டு இருக்கும் அப்படின்னு தானே நம்ம நினைப்போம். ஆனால் வந்து இது சிறுபருப்பை ஊற வச்சுட்டு அரைச்சி செய்கிறதுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம், ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். ஒரு ஹை ப்ரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் வரைக்கும் தாங்கும் அப்படின்னா பார்த்துக்கோங்க, ரொம்ப ஹெல்த்தி கூட. ஸோ இந்த குவிக் பிரேக்ஃபாஸ்ட் பிரெட் டோஸ்ட் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ குவிக் பிரேக்ஃபாஸ்ட் பிரெட் டோஸ்ட் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து 1 கப்பு பாசிப்பருப்பு நல்லா வாஷ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் வந்து சோக் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா கிள்ளு விழுற அளவுக்கு தண்ணி வடிகட்டி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து 2 பச்சை மிளகா கட் பண்ணி சின்ன சின்ன பிட்ஸாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5லேருந்து 6 பல்லு பூண்டு, ஒரு சின்ன பீஸ் ஆஃப் இஞ்சி தோல் நீக்கி பிட்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு, பிரெட் ஸ்லைசஸ் வந்து 4, அதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வெண்ணெய். அவ்வளோதாங்க தேவையான பொருட்கள். இது எப்படி குயிக்காக செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த ஊற வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம். இதுக்கு அரைக்க எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி கீழே விட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். ஜஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி தான் இருக்குது, ரொம்ப தண்ணி இருக்க வேண்டாம். நம்ம அடை பதத்துக்கு எப்படி கொரன்னு அரைச்சிக்கிறோமோ அந்த மாதிரி அரைச்சிக்கணும். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா நான் வந்து 2 போட்டிருக்கேன், ஏன்னா பெருசாக இருக்குது அப்படிங்கிறதுனால. உங்களுக்கு சின்னதாக கிடைக்கும்போது அது காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. கல்லுப்பு போடுறேன் தேவையான அளவு. ஸோ இது வந்து கொரன்னு அரைச்சிக்கலாம். ஸோ இடையில கொஞ்சம் ஸ்டியர் பண்ணி, இந்த டெக்ஸ்சரே கரெக்டாக தான் இருக்குது, இன்னும் ஒரு சுற்று சுற்றிடலாம். ஸோ நம்ம அரைச்சி முடிச்சாச்சு. இது வந்து ஒரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ டோஸ்ட்டுக்கு உண்டான மாவு வந்து நம்ம அரைச்சி முடிச்சாச்சு. அடுத்தது ஒரு தவாவை ஹீட் பண்ணிக்கலாம். தேவையான பட்டர் இதில் போட்டுக்கலாம். ஸோ ஒரு பிரெட் ஸ்லைஸில் ஒரு 2 டீஸ்பூன் அளவு இப்படி நீட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இப்படி ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறமா கேர்ஃபுல்லாக இப்படி தவா மேலே ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி அடுத்த ஸ்லைஸ். ரொம்ப திக்காக போட வேண்டாம், ஏன்னா உள் வரைக்கும் நல்லா வேகணும் இல்லையா, அதனால. ஸோ பருப்பு சேர்த்து நம்ம செய்யும் போது பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். அட் த சேம் டைம் ரொம்ப ரொம்ப குயிக்கு. சம்டைம்ஸ் வந்து என்ன பண்ணுறது அப்படின்ற தெரியாத ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கும். அந்த மாதிரி டைமில் இது ரொம்ப ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். அடுத்த பக்கம் பருப்பு இல்லை, ஸோ பிளெயின் பிரெட்டு தான். ஸோ ரொம்ப நேரம் ஆகாது. லைட் ப்ரௌனிங் வந்த உடனே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், ப்ரௌனிங் வந்தாச்சு. ஸோ இப்போ நான் ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ சிம்பிளான பிரெட் டோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ our simple and easy breakfast bread toast is ready. பிரேக்ஃபாஸ்ட் பிரெட் டோஸ்ட் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்க இல்லையா, ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. அதுவும் இந்த கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் அரைச்சி வேற சேர்த்தோம்னா ஒரு மாதிரி பச்சை பசேல்னு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து முளைக்கட்டிய பயிர் வந்து நீங்கள் அரைச்சும் சேர்த்துக்கலாம். அதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மீனா சமையலை பாருங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.